ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டெய்லி விலாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய டெய்லி லைஃப்பில் நான் வந்து என்ன வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மார்னிங் வந்து 5:30 ஆகுது. ஸோ 5:30க்கு எழுந்து இது காஃபி வைக்கிறதுக்கு பால் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வரலட்சுமி பண்டிகை இல்லையா? ஸோ வரலட்சுமி பண்டிகைக்கு வந்து இங்கே ரொம்ப வந்து எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ நார்மலாக எல்லோரும் வந்து கலசம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க, இல்லை சிலை வச்சு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த வழக்கம்லாம் இல்லை. ஸோ நார்மலாக எப்போவும் சாமி கும்பிட்ற மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் மட்டும் செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததும் காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இருக்குது. மார்னிங் வந்து இட்லி அதுலேயே வந்து செஞ்சுக்கலாம். தென் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ரைஸ் வச்சு அதே பருப்பு சாம்பார் வச்சு இந்த பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். தென் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரசாதம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இங்கே நான் வந்து இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாக நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஃபெஸ்டிவலை. அதனால் வந்து இங்கே எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் இன்றைக்கி வந்து லீவு தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பொறுமையாக எழுந்திரிக்கலாம், இப்போ லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். பட் டெய்லி நம்ம வந்து எழுந்திரிக்கிற அந்த 5:30க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. ஸோ எனக்கு அப்படி தான், உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா அம்மாங்களுக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து சாம்பாரை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக பருப்பு சாம்பார் வைக்கிறதே தான், எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாமே போட்டுட்டு நம்ம காய் போட்டு இது சாம்பார் பவுடர்லாம் போட்டு நம்ம எப்பவும் செய்கிறதே தான். இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போது வந்து எனக்கு ஒன்றே ஒன்று வந்துட்டு மார்னிங்லேருந்து எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ வரலட்சுமி பண்டிகை அப்படிங்கிறதே வந்து நம்ம கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களும் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றது, விரதம் இருக்கிறது, இது தானே நம்ம எல்லாருமே வரலட்சுமி பண்டிகைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க நம்மளோட ஒய்ஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்ஸ் யாராவது வந்து இப்படி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு நாள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஏன் அப்படி ஒரு நாள் இல்லை அப்படிங்கிறதும் வந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாதர்ஸ் டே இருக்குது, ஸோ மதர்ஸ் டேவும் இருக்குது, இந்த மென்ஸ் டே இருக்குது, விமன்ஸ் டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டாக இருக்கப்போ ஏன் இது மட்டும் ஒன்று இருக்குது அப்படின்னு நிஜமாகவே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சாச்சு. இது நல்லா வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா வந்து அந்த காயும் வந்து வெந்துருச்சு. ஆல்ரெடி நான் பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். அந்த பருப்பை வந்து நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் என் பையனுக்கு பண்ணுறத உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வந்து அப்கமிங் வீடியோஸ்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து வரும். தென் நான் சொன்ன மாதிரியே ஹெல்தி ஃபுட்டாக வேணும்னா மட்டும் அதை பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து நான் ஹெல்தி ஃபுட் மட்டும்தான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். காரணம் வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு நம்ம பாஸ்தா, வெஜ்ஜீஸ் இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களா எடுத்துக்கணும், அவங்களா சாப்பிட பழகிட்டா போதும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதையே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோ இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து வெரைட்டியாக அப்படியே தான் வந்து பாஸ்தா, மேகினே தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க 2 வாய் சாப்பிட்டாலும் சரி, 3 வாய் சாப்பிட்டாலும் சரி, டெய்லி வந்து வெஜ்ஜீஸ் கொடுத்து பழகிறது வந்து ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக வந்து தேவை தான். ஏன்னா குழந்தைங்க இப்போ இருக்க அம்மாங்க எல்லாமே அந்த குழந்தை சாப்பிட்டா போதும், எப்படியோ ஸ்கூலில் வந்து அந்த லஞ்சு மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அவனுக்கு பிடிச்சதையே இல்லை அவன் கேட்குறதையே வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களும் அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குழந்தைங்க நம்ம செய்கிறத சாப்பிட்டு பழகணும். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம அம்மாங்க வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கற்றுத்தரணும். நம்ம வந்து வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை தான் குழந்தைங்க வந்து சாப்பிட்டு பழகணுமே தவிர அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம வந்து செய்கிற மாதிரி வந்து அவங்கள பழக்கிவிடக்கூடாது.
நம்மளாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அம்மா கிட்ட நம்ம இது வேணும் அதை வேணும்னு அடம் பிடிச்சிருப்போமா, இல்லை அவங்க தான் நம்மக்கிட்ட வந்து இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதே பழக்கத்தை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து அதுக்காக வந்து அவங்க ஆசைப்படுறது எதுவுமே நம்ம செஞ்சு தரக்கூடாதுன்னு கிடையாது. அதை வந்து அக்கேஷ்னலாக தான் வச்சுக்கணும். எப்போவாவது அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம செஞ்சு தரலாம். நான் வந்து செய்வேன் கண்டிப்பாக வந்து பாஸ்தா மேகி அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு செஞ்சு தருவேன். பட் அதை வந்து நான் அடிக்கடி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ என்றைக்காவது வந்து அவங்களுக்கே போர் அடிச்சிருச்சு, எப்போ பாரு ரைஸாக சாப்பிட்றாங்க இல்லை சப்பாத்தியாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாறுதலாக வந்து செய்யறதுக்காக மேகியோ பாஸ்தாவோ வந்து நான் செஞ்சு கொடுப்பேனே தவிர்த்து நான் அடிக்கடி அவங்க சாப்பிட்டா போதும், நமக்கு அவங்க வயிறு நிரம்பினா போதும் அப்படின்னு வந்து நான் எதையுமே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு தர மாட்டேன். தென் டெய்லி ஒரு காய்கறியில் ஏதாவது ஒன்று, மெயின் நாட்டு காய்கறிகள் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுவோமே, இந்த மாதிரி புடலங்காய், பீக்கங்காய், அவரைக்காய், இந்த மாதிரி நிறைய இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து டெய்லி ஒன்றாவது வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன். அவங்க வந்து குழம்புல சாப்பிட்றாங்களோ இல்லையா, கண்டிப்பாக காய்கறியில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த காய்கறியை வந்து கண்டிப்பாக வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ நான் ஸ்கூலுக்கும் மேக்ஸிமம் வந்து நான் அப்படி தான் கொடுப்பேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஹெல்த்தியாக வேணும்னா மட்டும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் போடுறேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டாணியும் சரி உருளைக்கிழங்கும் சரி கண்டிப்பாக வந்து கேஸ் ட்ரபிள் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுட்டு இங்கே வந்து பட்டாணி நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா வேக விட்டுருக்கேன். அதையும் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். இது வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனால் போதும். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கும் வெந்தது, பட்டாணியும் வெந்தது தான். அதனால் வந்து நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்ட உடனே இறக்கி விட்டுறலாம். அதுக்குள்ளே ரைஸை வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த குக்கர்லேயே வந்து ரைஸும் தண்ணியும் வந்து ஊற்றிட்டு அதை தனியாக ஒரு அடுப்பில் வந்து நம்ம வச்சு விட்றலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணி பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் இது வந்து வெந்ததும் வந்து நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அதனோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சு. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தென் இட்லிக்கு வந்து சட்னியும் செய்யலான்ட்டு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் வச்சுருக்கேன். இனி இட்லியும் இப்போ சக்கரை பொங்கலை மட்டும் வைக்கணும். பட் சக்கரை பொங்கல் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து தான் வைக்க முடியும். அதனால் குளிச்சுட்டு வந்துடலாம். இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு சக்கரை பொங்கல் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இட்லிக்கு வந்து இந்த இட்லி குக்கரில் லைட்டாக வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து இட்லிக்கு வந்து மாவு வந்து ஊற்றி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் வந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வரலட்சுமி பண்டிகையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி வரும்போது வந்து நான் சிம்பிளாக வந்து பிரசாதம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நார்மலாக வந்து பூ போட்டு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்றது அதுதான் பண்ணுவேன். வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இட்லி வந்து நம்ம ஊற்றியாச்சு. இட்லி வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வந்து இங்கே 1 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வந்து வச்சுட்டு இதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 கப் அந்த டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து எடுத்துட்டா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 டம்ளர் தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம சாமி ரூம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே வந்து எங்களோட சாமி செல்ஃப் வந்து இதுதான். இங்கே பெங்களூரில் வந்து மேக்ஸிமம் தனியாக சாமிக்குன்னு ஒரு ரூமெல்லாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி மேக்ஸிமம் தரமாட்டாங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு குட்டியாக வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அதில் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து சாமியை வச்சு நம்ம வந்து கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து சாமி எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல் வந்து வெந்ததும் நம்ம வந்து இங்கே சாமிக்கு படைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் வந்து எடுத்துருக்கனால ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 1.5 இல்லை 1.25 அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கரைச்சிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து முந்திரி திராட்சை வந்து எடுத்துகிட்டு நம்ம அதை நெய்யில் வந்து நம்ம வறுக்கணும் இல்லையா, அதனால் நெய்யில் வறுக்கிறதுக்காக வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு.
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சட்னியை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதே கடாயில் வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சட்னி தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அது நல்லா செவந்ததும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் எடுத்து சட்னியில் வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து அதுலேயே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு நெய் காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு முந்திரி வந்து லைட்டாக செவந்ததும் நம்ம திராட்சையை வந்து போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்திருக்கு. இப்போ அதோடையே வந்து அந்த திராட்சையும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். அதிலேயே விட்டால் ரொம்ப தீஞ்சிரும், அதுக்காக தான் இப்படி ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இது பார்த்த உடனே நல்லா பொங்கல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை வந்து நம்ம இதில் வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து ஏதாவது மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டி நம்ம வந்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணால் போதும். ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த ஏற்கனவே வந்து முந்திரி திராட்சை வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டா சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு சாமிக்கு வந்து குட்டியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து நம்ம வந்து படைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் எந்த டேஸ்ட்டோ இல்லை எதுவோ பண்ணலை, நார்மலாக வந்து எந்த ஒரு எச்சுப்படாமல் வந்து சாமிக்கு வந்து செஞ்சு வச்சு படைச்சி இது சாமி கும்பிட்டது தான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.